வணக்கம். ஏற்கனவே நீண்ட காலமாக நம்ம மாநகர மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை இருக்குது. 2ஆம் கேட்டில் அந்த மேலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. நம்ம மாநகராட்சி பொறுப்பேற்றணும் முதலமைச்சர் உத்தரவு பண்ணுங்க. பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்ததில் அந்த இடம் நம்ம மாநகராட்சியோட இடம்லாம் அதில் நம்ம ஏற்பாடு பண்ணி செய்யறதுல அந்த ஸ்டேஷன் உடனே மாறினுச்சு. அதுக்கு நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர் மிக மிக காரணம். அவங்களுக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன். குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து சென்று கொண்டு இருக்கும் கிட்டத்தட்ட 6 ட்ரெயின் போகுது. யோகா வாரத்துக்கு ஒரு நாள் டெய்லி போகிறது. சென்னைக்காக இருக்கட்டும், நம்ம கோயம்புத்தூருக்கு நைட்டில் போகுது, அது ஏற்கனவே நின்று போகுது. பாலருவி எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், பெங்களூர் வண்டி, இதெல்லாம் 26ஆம் தேதி நிற்கும்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. கோரிக்கை எங்களோட பார்லமெண்ட் உறுப்பினர் கல்விக்கு அவர்கள் வச்சோம். அந்த அறிவிப்பு தகுந்த மாதிரி இந்த சைடு, அதாவது அதில் வடக்கு தெக்குன்னு இருக்கு. அந்த தெற்கு சைடு ரோடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் போட்டாச்சு. இந்த கனெக்டிவிட்டியில் ஒரு சின்ன ஆக்கிரமணம் அப்புறப்படுத்தி மக்களுக்கு வெளிச்சமும், ஏன்னா ட்ரெயின் 9:05க்கு தான் அங்கே கிளம்புது. 9:10க்கு வரும். எல்லா ட்ரெயினும் 9:10, 10 தான் இருக்குது. இரவு நேரத்தையும் பகல்மையாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி லைட்டும் போகிற அக்சஸும். அந்த தெற்கு பக்கம் வரவங்க இங்கிட்டே வந்துடலாம். அப்போ கேட்டை தாண்ட வேண்டிய இல்லை, மேம்பாலத்தை ஏறி தான் வரணும் அவசியம் இல்லை. பொதுவாகவே இறங்கச்சில ட்ரெயினில் 1500 பேர் வராங்கன்னா இங்கே ஒரு 1000 பேர் இறங்கிடுவாங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது. போகிறவங்களும் அப்படி தான் போவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வழி செய்கிற கொடுக்குறக்காண்டி ஆய்வு பண்ணியிருக்காங்க. இது போக நம்ம தூவிபுரத்துக்கும் மீனாட்சிபுரத்துக்கும் லிங்க் ஒரு ரோடு போட்டிருக்கோம். அது நல்லா நிறைய நிறைஞ்சு போயிட்டு இருக்கு. வளர்ந்து வர்ற தூத்துக்குடி ஒரு வீட்டில் ஒரு வண்டி இருந்து 2 வீலரு, அது 3 வண்டி, கார் 2, 3, 5 வண்டி ஆகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரோடை ப்ராட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லிங்க் ரோடு எங்கெங்க அடைச்சிருக்கோ 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி அந்த மண் சாலையா இருக்கிறதெல்லாம் திறந்து விடுறோம். இப்போ அந்த அரவிந்த் ஐயாஸ்ல இருந்து லிங்க் ஆகுற கெடியா ரோட்ல ஏற்கனவே ஒரு ரோடு போட்டிருக்கோம். இன்னொரு ரோடும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த வேலையை நடைபெற்று இருக்கிறோம். பார்க்க வந்தோம். நன்றி.